என்னுடைய நேம் செந்தூர தேவி. வெஸ்டேஜ்ல கிரவுன் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். என்னுடைய அப்ளைன் சுஜித் பிரதர் டைமண்ட் டைரக்டர் அண்ட் சரத் பிரதர் டைமண்ட் டைரக்டர், ஜெயப்பிரியா சிஸ்டர் யுசிடி அண்ட் கிரீஷ் பிரதர் யுசிடி அண்ட் சரவணன் பிரதர் டியூசிடி. இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். வீட்ல வந்து ஒரு பையன் இருக்கான். என் பையன பார்த்துட்டு வீட்ல இருக்கும்போது தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சுச்சு. வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் எங்க வீட்ல சொல்லும்போது நெறைய ரிஜெக்ஷன் சொன்னாங்க. இதெல்லாம் நீ இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. நெறைய பசங்க கிட்ட பேசன்ற மாதிரி வரும். வீட்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ படிச்ச படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னத நான் எதுவுமே பொருட்படுத்தல. பிகாஸ் நான் பார்த்த வீடியோ பொறுத்தவரைக்கும், இங்க வந்து பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு 4 மாசம் டைம் குடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 4 மாசத்துல நீ சக்சஸ் பண்ணலன்னா பிசினஸ குவிட் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மந்த் அவ்ளோ எஃபோர்ட் போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணேன். யாருமே வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணேன். யாருமே வரல. எல்லாருமே டிமோட்டிவேஷன் தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு வேல, பொருள் வாங்குற வேல, ஆள் சேர்க்கிற வேல அப்படிங்கிற மாதிரி என்ன டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல துவண்டு போயிடல. ஓகே இவங்களுக்கு இதுதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய மாச சம்பளம் வெஸ்டேஜ்ல ரூ. 28 வந்தது. அடுத்த மாசம் எனக்கு ரூ. 130 வந்தது. அதுக்கு அடுத்த மாசம் ரூ. 635 வந்தது. 4வது மாசம் நான் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் ரீச் பண்ணேன். எனக்கு அந்த மாசம் ரூ. 6,632 வந்தது. நான் என் ஹஸ்பண்ட்ட காமிச்சேன். பாருங்க 4 மாசம் டைம் குடுத்தீங்க. அதுக்குள்ள நான் சக்சஸ் பண்ணி காமிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நீ ஃபர்தரா வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய லெவல்ல கிடைச்ச ஒரு ஹோப் அப்படின்னே சொல்லுவேன். நம்ம வீட்ல ஒரு பெர்மிஷன் கேட்கிறோம்னா, அதுக்குள்ள நம்ம எஃபோர்ட் போட்டு சக்சஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்க நம்மள நம்ப ஆரம்பிச்சுட்டு, நமக்கு வந்து ஓகே பண்ணுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நான் பிசினஸ எடுத்து பண்ணேன். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அ அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும்போதா இருக்கட்டும், யாரும் வரமாட்டாங்க. நெறைய ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து ஹெல்த் வைஸுமே ரொம்ப ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சுச்சு. நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அதனால நான் மூக்குல வந்து சர்ஜரி பண்ணுனேன். ஸோ சர்ஜரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தேன். அப்பயுமே இந்த பிசினஸ நான் குவிட் பண்ணல. குவிட்டுங்கிறத தாண்டி பிரேக் எடுக்கல மெயினா. ஓகே எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்கல. அடுத்து வந்து 1 டேவ்லயே நான் வந்து எகைன் பிசினஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா சர்ஜரி பண்ணி 1 மந்த்லயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது 2வது குழந்தை கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ அப்பயுமே எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஹெல்த் வைஸா ரொம்பவே சிக் ஆக ஆரம்பிச்சுட்டேன். அந்த டைம்லயும் நான் பிரேக் எடுக்கல. ஸோ அந்த டைம்ல தான் வந்து சரவணன் பிரதர் அவார்ட் ஃபங்ஷன் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா 7 மந்த் நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறச்சு, சரவணன் பிரதர் அவார்ட் ஃபங்ஷன் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. எல்ஓபி எடுக்கிறவங்களுக்கு தனியா ஒரு அவார்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சரவணன் பிரதரோட டீம்லயே ஒரு 6 பேத்துக்கு செலக்டடா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் குடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலயும் எலிஜிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்ளோ எஃபோர்ட் போட்டேன். தாய்லாந்து ட்ரிப்புக்கும் அப்ப அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அந்த ட்ரிப்லயும் நான் எலிஜிபிள் ஆகணும்னு எஃபோர்ட் போட்டேன். பிரெக்னன்ட்டா இருந்துகிட்டே தான் நான் எஃபோர்ட் போட்டேன். வெளிலலாம் போவேன். நோட்டீஸ் குடுப்பேன். விசிட்டிங் கார்டு குடுப்பேன். ஜிஹெச்க்கு போய் பார்ப்பேன். என்னுடைய டெலிவரி டைம் அந்த டைம்லலாம் வந்து ஜிஹெச்க்கு தான் செக்கப் போவேன். ஏன்னா ஜிஹெச்க்கு போம்போது நெறைய பெர்சன நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நோட்டீஸ், விசிட்டிங் கார்ட்லாம் குடுப்பேன். ஸோ அது மூலியமா ஐடிஸ் வரும். ஸோ அப்படி மூவ் பண்ணி நான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்டும் வாங்குனேன். தாய்லாந்து ட்ரிப் போறதுக்கு நான் போகல. என்னால போக முடியல. ஏன்னா கன்சீவா இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ப ஒரு வொர்க்க பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப் போறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஹேப்பியான விஷயமா எனக்கு இருந்தது. என் ஹஸ்பண்டுமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணி, "இன்னும் அடுத்தடுத்து நீ எடுத்து பண்ணு" அப்படின்னும் சொன்னாங்க. அதே டைம்ல இன்னொரு எல்ஓபிக்கும் அவார்ட் வாங்குனேன். மொத்தம் அந்த டைம்லயே நான் 3 அவார்ட் வாங்குனேன். ரொம்ப ரொம்ப ஹேப்பியான தருணமா இருந்தது. டீம்லயுமே வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பிகாஸ் அப்லைன், டவுன்லைன்ஸ் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அந்த டைம்லயுமே நம்ம சொல்றத டவுன்லைன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும். அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தேன். இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மேல இருக்க அப்ளைன். நமக்கு மேல இருக்க அப்ளைன் தான் நமக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்குறவங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு மேல ஜென்ட்ஸ் அப்ளைனா இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசலாமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறீங்க. இங்க எல்லாருமே பிரதர், சிஸ்டரா தான் பழகுறோம். நமக்கு மேல இருக்கவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து ஜென்ட்ஸா இருந்தாலும், லேடீஸா இருந்தாலும், என்னுடைய அப்ளைனும் ஜென்ட்ஸ் தான். ஆனா நான் அவர்கிட்ட இருந்து எல்லா கைட்லைன்ஸையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நான் சக்சஸ் பண்ணி நிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. என் குழந்தை பொறந்தது. குழந்தை பொறந்ததும் எனக்கு சிசேரியன் தான்.
தான். 2 குழந்தையுமே சிசேரியன் தான். ஒரு 60 டேஸ் தான் அம்மா வீட்ல இருந்தேன். உடனே எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு வரும்போது நானு, ஹஸ்பண்ட் 2 பசங்க அவ்வளோதான். அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எனக்கு நெறைய இருந்தது. பிகாஸ் 60 நாள்ல நான் வந்து தனியா வரேன் அப்டின்னா, அது வந்து என்னுடைய ஹெல்த் வைஸுமே நான் பார்க்கணும். என் ஹஸ்பண்ட் நைட் வேலைக்கு போயிடுவாரு. 1 மணிக்கு தான் வருவாங்க. அந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி தான் நான் வெஸ்டேஜ் பிசினஸ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் பிரேக்கே எடுக்கல. எந்த டைம்லயும் பிரேக்கே எடுக்காம பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் பையனுக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூ பொறந்ததுக்கப்புறம் நெறைய அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது. கீழ விழுந்தான். மொட்டை மாடியில இருந்து ஸ்டெப்ஸ்ல சறுக்கி விழுந்து பல்லு புடுங்கிட்டு வந்துருச்சு. சின்ன குழந்தைக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாண்டி நான் சக்சஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்னுடைய மார்ச் மந்தோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் இன்கம் ரூ. 1,05,184. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்த எனக்கு 1,00,000 இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ 1,00,000 அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு 4 வருஷத்துல 1,00,000 இன்கம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெஸ்டேஜ்ல வந்ததுக்கப்புறம் நெறைய என்னுடைய ஆசைகள், கனவுகள்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து நான் கோல்டு செயின் எடுத்தேன், கோல்டு தோடு எடுத்தேன். லேண்ட் வந்து ரூ. 15,00,000 மதிப்புள்ள லேண்ட் வாங்குனோம். ஸோ இது எல்லாமே வெஸ்டேஜ்ல மட்டும் தான் பாசிபிள். வெளியில இருந்தேன்னா என்னால வந்து ஒரு லேண்ட் வாங்க முடியுமானா, வாங்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வராது. 10,000, 9,000 தான் எனக்கு வருமானம் வரும். ஆனா வெஸ்டேஜ்ல இப்ப எனக்கு இன்கம் சூப்பர் இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நெறைய கோல்ஸ் நான் வாங்கி குடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே சொல்றேன், வெஸ்டேஜ் வாய்ப்ப விட்றாதீங்க. வீட்ல இருந்துகிட்டே நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே ஒரு பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும்னா, அது வெஸ்டேஜ்ல மட்டும் தான் பாசிபிள். தொடர்ந்து பண்ணுங்க. விடாம பண்ணுங்க. என்ன ரிஜெக்ஷன் வந்தாலும் வெஸ்டேஜ குவிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோப்போட பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து அழகா சரவணன் பிரதர் மீட்டிங் ட்ரெய்னிங் எடுத்துக் குடுக்குறாங்க. 8 டூ 9 அந்த மீட்டிங் ட்ரெய்னிங்ல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ நம்ம பார்க்க வச்சோம் அப்படின்னாலே போதும். டீம் வந்து சூப்பரா, ஃபாஸ்ட்டா குரோத் ஆகும். எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்த சரவணன் பிரதருக்கு அண்ட் என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல்த்.